அணிவகுப்பு தலைவர் அவர்கள் அவரது குழுவை பார்வையிட தயார் நிலையில் இருப்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்கின்றார்கள். டெல்லியில் செங்கோட்டையில் ஒரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றி வர, சென்னை ஜார்ஜ் கோட்டைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வருகை தந்திருக்கிறார். விடுதலை நாள் விழாவில் தேசிய மூவர்ண கொடியை ஏற்றி வைக்க தமிழ்நாடு முதலமைச்சருக்கு காவல்துறையுடைய அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட இருக்கிறது. அணிவகுப்பு தலைவர் முதலமைச்சரை சம்பிரதாய பூர்வமாக திறந்த ஜீப்பில் அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த ஜீப்பில் உலா வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் படைப்பிரிவுகளுடைய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். மாண்பு பெரிது என உச்சநீதிமன்றத்தில் வென்று காட்டிய மாநில சுயாட்சி வீரர், தமிழ்நாட்டின் உரிமையை மட்டுமின்றி அனைத்து மாநில உரிமைகளையும் காத்து நிற்கும் மக்களாட்சி நாயகர், தாய் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை 11.2% இரட்டை இலக்கத்தில் உயர்த்தி காட்டி வளர்ச்சியில் சாதனை படைத்த சரித்திர தலைவர், உலகின் வளர்ந்த நாடுகளுக்கு சவால் விடும் $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை இலக்கு வைத்த பொருளாதார மேதை, மாணவர்களுக்கு இல்லம் தேடி கல்வி திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், கல்லூரி கனவு திட்டம், சிகரம் தொடு திட்டம், உயர்வுக்கு படி திட்டம் தந்தவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு என்பதின் இலக்கணமாய் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். உற்பத்தி, கட்டுமானம் மற்றும் பயன்பாட்டு துறையில் 14.7% வளர்ச்சி, சுமார் 40,000 தொழிற்சாலைகளை கொண்டு தொழில்துறையில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம், அதிக அரசு மருத்துவர்கள் உள்ள முன்னணி மாநிலம் தமிழ்நாடு, பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களால் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு விகிதத்தில் 47% உயர்ந்து நாட்டிலேயே முதலிடம் தமிழ்நாடு, மோட்டார் வாகனங்கள், ஆயுத ஆடைகள் மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில் மாநிலத்தில் முதலிடம் என பல்வேறு துறைகளிலும் முதலிடம் பெற்றிருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு. சுதந்திர சிந்தனையை மனதில் வைத்து அணிவகுத்து நிற்கும் வீரர்கள் படைகளை ஒவ்வொன்றாக பார்வையிட இருக்கின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சுதந்திர தின காவல் அணிவகுப்பில் படை பிரிவுகள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த அணிவகுப்பின் இரு புறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கின்றனர். காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை பார்வையிடுகின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கவாத்து நடத்தும் பிரிவு தமிழ்நாடு சிறப்பு காவல் படை கவாத்து அணிவகுப்பு பொறுப்பு அதிகாரி திரு எம் செல்வமணி அவர்கள் தலைவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் 15ஆம் அணி சேவோர், கவாத்து அணிவகுப்பு தலைவர் திரு எஸ் அசோகன் அவர்கள் துணைத் தலைவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் 5ஆம் அணி ஆவடி, கவாத்து அணிவகுப்பு உப தலைவர் திரு வி குமார் அவர்கள் ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 1ஆம் அணி திருச்சி. குதிரைப்படை வீரர்கள் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கின்றனர். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு ஆர் பாலமுருகன், உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 6ஆம் அணி மதுரை. To begin with, we have the Tamil Nadu Disaster Response Force contingent led by Sub Inspector R. Balamurugan, Tamil Nadu Special Police 6th Battalion, Madurai. அடுத்ததாக இரு மாநில ஒற்றுமையை பறைசாற்றும் கேரள காவல் படை பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு சியாத், உதவி ஆய்வாளர் கேரள ஆயுதப்படை 4ஆம் அணி கண்ணூர். Followed by the Kerala Police contingent led by Sub Inspector S. Siyath, Kerala Armed Police 4th Battalion, Kannur. தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் கமாண்டோ படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு லாரன்ஸ் காமல்சன், தமிழ்நாடு சிறப்பு காவல் 9ஆம் அணி மணிமுத்தாறு. Now we have the Tamil Nadu Special Police Men Commando contingent led by Sub Inspector S. Lawrence Kamalson, Tamil Nadu Special Police 9th Battalion, Manimuttaru. ஆவடி காவல் ஆணையரக பெண்கள் படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திருமதி ஆர் விஜயலட்சுமி, பெண் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 5ஆம் அணி ஆவடி. அடுத்ததாக குடியரசுத் தலைவர் கொடிக்குழு தலைமையேற்று நடத்துபவர் திரு கார்த்திக், உதவி ஆய்வாளர் கொடியேந்தி வருபவர் திரு மணிகண்டன், உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 11ஆம் அணி ராஜபாளையம்.
அடுத்ததாக கடலோர பாதுகாப்பு குழும படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு டி அற்புதராஜ், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 5ஆம் அணி ஆவடி. The Coastal Security Group contingent is led by Sub-Inspector D. Arpudaraj, Tamil Nadu Special Police 5th Battalion, Avadi. அடுத்ததாக தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு கணேஷ்குமார், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 4ஆம் அணி கோவை புதூர். The Tamil Nadu Special Police Men contingent is led by Sub-Inspector K. Ganesh Kumar, Tamil Nadu Special Police 4th Battalion, Kovai Pudur. அடுத்து நீலகிரி படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு சுப்புராஜ், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 9ஆம் அணி மணிமுத்தாறு. The Nilgiris contingent led by Sub-Inspector P. Subburaj, Tamil Nadu Special Police 9th Battalion, Manimuttaru. அணிவகுப்பு தலைவர் அவர்கள் கோட்டை நுழைவு வாயில் அருகே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமது குழுவுடன் இணைந்து கொள்வார்கள். The parade commander is alighted from the vehicle, saluted the Honorable Chief Minister and is now marching to take the position in front of the police contingents. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu is on his way to the ramparts of Fort St. George. உழைப்பு 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 என்று ஒவ்வொரு மணித்துளியும் தமிழ்நாட்டின் நலனுக்காக, தமிழர் தம் உரிமைக்காக, தமிழ் மொழியின் உயர்வுக்காக ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் வழியில் சமூக நீதியே சம நீதி என்று சொல்லி சமத்துவம் காக்கும் சமூக நீதி நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.